எல்லாரும் கேட்குறது ஏன் ஓடுற ஏன் ஓடுற ஏன் ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஓடக்கூடாது? என்றைக்கா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்போது டாக்டர் சொல்லும்போது சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, உடம்புல இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது, உடம்பை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க, நடங்க, வாக்கிங் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 40 வயசுலேயோ 50 வயசுலேயோ 60 வயசுலேயோ டாக்டர் சொல்லும்போது அப்போது நம்மளால் ஃபீல் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போவே நடந்திருக்கலாம், வாக்கிங் போயிருக்கலாம், ஓடி இருக்கலாம் அப்படின்னு. பட் அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஏன் நம்ம அப்போயே பண்ணல அப்படின்னு. ஸோ இந்தமாரி பல காரணங்கள் இருக்குது நம்ம ஓடுறதுக்கு. அதுவும் இல்லாமல் உலக மக்கள் தொகையில் இருக்க பாப்புலேஷனில் 0.1% தான் இன்னும் ரன்னிங் போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஹெல்த்தை விட்டுருக்காங்க. இல்லை இங்கே ஓடாதுக்கு ஏதோ விஷயம் செய்யாதுக்கு வந்து சோம்பேறித்தனம் தான் பெரிய விஷயமா இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, காலைல தூங்கிட்டு இருப்போம், எந்திரிச்சு ஓடணுமா, இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த சின்ன எண்ணம் இருக்குல்ல, அதை வச்சு பெரிய பிஸ்னஸே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்விக்கி சொமேட்டோலாம் வந்து தான், நீங்கள் கடைக்கு போய் சாப்பிடணும், இங்கேருந்து ரூம்லேருந்து போய் எந்திரிச்சு போய் சாப்பிட்ருவா, உடனே கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், வீட்டுக்கே கூட்டு வந்து தரோம். ரெண்டாவது பிளிங்கெட்டு, எந்த ஒரு பொருள் நீங்கள் கடை போய் வாங்கின அவசியமே இல்லை, ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் பிளிங்கெட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை இருக்குல்ல, அதுதான் பெரிய பிஸ்னஸாக உருவாக்குவாங்க. அதேமாரி தான் ரன்னிங். இன்றைக்கி இருக்கிற ரன்னிங் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம இந்தியாவில். பட் வெளியில் போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் 20 வருஷத்துலேயே 30 வருஷத்துலேயே கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலை கொண்டு வருவாங்க பாருங்கள். இங்கே வந்து பெரிய மாடல் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து நீங்கள் ஓடுறது பெருசாக பார்க்க மாட்டாங்க, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரன்னிங் ஓடுறது வந்து புதுசாக பார்ப்பாங்க மக்கள். ஏன்னா அவங்க அது வந்து பார்த்ததில்லை, பண்ணதில்லை. இதுக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறது. யாரும் டெய்லி ஓடுறது ஒரு நல்ல ஹேபிட்டு, ஒரு நல்ல பழக்கம். டெய்லி காலைல இருந்து நிறைய பேத்துக்கு கெட்ட பழக்கம் என்ன பண்ணால், காலைல பாத்ரூம் போகும்போது தம் அடிப்பாங்க. அதை அடித்தா தான் அவங்களுக்கு பாத்ரூம் போகிற அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம டெய்லியும் காலைல எழுந்து ஓடணும்னு நினைக்கிற சிந்தனை வந்து ரொம்பவே நல்ல பழக்கம். முடிஞ்சளவுக்கு அந்த பழக்கத்தை வளர்க்க பாருங்கள். ஆரம்பத்திலே, அதாவது உங்களோட சின்ன வயசுலேயே இந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஓடிட்டு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷங்கள் 1 வருஷங்கள் ஆகலாம் அந்த பழக்கம் கொண்டு வரதுக்கு. அது உங்களோட எஃபர்ட்டை பொறுத்தது, உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஏன் நான் ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் ஃபுட்பால் கேம் இருக்கனால நான் டெய்லி ஈவினிங் ஓடுறது வழக்கம். ஸோ அதில் விளாடுறது வந்து எனக்கு ஸ்டாமினா அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நார்மலைஸாக இருந்துச்சு. சரி இன்க்ரீஸ் பண்ணலாமேன்னு ஓட ஆரம்பித்தது. இன்றைக்கி நல்லாவே ஸ்டாமினாவும் இம்ப்ரூவ் ஆச்சு, அதேமாரி பாடியில் ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இதுக்காகத்தான் நான் ஓடுறேன் டெய்லியும். ரன்னிங் ஓடுறதுனால ஸ்ட்ராங்கான மைண்ட், ஸ்டெபிலிட்டி, அப்புறம் எதாவது நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் 40 மினிட்ஸ் ரன்னிங் போகும்போது உங்களோட மைண்ட் ரொம்ப கான்சியஸாக இருக்கும். எப்படி கரெக்டாக ஓடுறோமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க தோணும். அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களோட வேலையிலையும் உங்களோட புது புது ஐடியாஸ்லேயும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு சுகரு, ப்ரெஷரு, அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, அந்தமாரி நிறைய விஷயங்களும் தவிர்க்கலாம் ஓடும்போது. ஓடுறதுனால நிறைய பலன் இருக்குது. ஆனால் ஓடாமல் இருந்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கான பலன்கள் இருக்குது. எது வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.